ரயில் நியூஸ் வியூவர்ஸ் வணக்கம். 24 மணி நேரத்தில் 2 ரயில் விபத்து. ஒன்று பயணிகள் ரயில், இன்னொன்று சரக்கு ரயில். இந்த ட்ரெயின் தாங்க மதியானம் 2:10க்கு சென்னை சென்ட்ரலுக்கு வரணும். சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் நியூ ஜால்பாய்குரியிலேருந்து வர்றது 22612. இந்த ட்ரெயின் தான் ஒடிசாவில் ஒரு பெரிய விபத்து நடந்தது பாருங்கள், பெலாசார். அதுலேருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த விபத்து நடந்திருக்கு. தண்டவாளத்தில் எலக்ட்ரிக் போஸ்ட் இருந்துச்சான், இன்ஜின் ஏறிச்சான், இறங்குனிச்சான், யாருக்கும் ஒன்றும் ஆகலையாம். இதெல்லாம் நான் சொல்லலைங்க, சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வேயோட சிபிஆர்ஓ சொல்கிறாரு. அப்போ அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும். சிபிஆர்ஓ ஐயா, ஒரு சின்ன சந்தேகம், இது பயணிகள் போகிற ட்ரெயின் தானே? தண்டவாளத்தில் போகாமல் ஏன் என் தரையில் போயிட்டுருக்கு? இதுதான் விபத்து நடந்த லொக்கேஷனு. பயணிகள் ரயிலுக்கு தான் இந்த கதினா, சரக்கு ரயில் நேற்று கவுந்துருக்கு, 3 பெட்டியோட கவுந்து போச்சு. டிட்லாகர் ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த விபத்து. இது ஒடிசாவில் தான் இந்த விபத்து நடந்துச்சு. என்ன சரக்கு ரயில் பெட்டிகள் 3 பெட்டி தண்டவாளத்தில் ஓடாமல் தரையில் ஓடி நிற்கிது. நிலக்கரி ஏற்றிட்டு வந்த பாக்ஸ் அண்ட் டைப் வேகன்கள் டிட்லாகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டமாக வந்து வேகமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. தண்டவாளம் எங்கே இருக்குது, ட்ரெயின் எங்கே கிடக்குது? இந்த ஆக்சிடென்ட்டு நைட்டு தான் நடந்தது. நைட்டோட நைட்டு ஆஃபீஸர்லாம் வந்துட்டாங்க போட்டுருக்கு. எல்லாம் லைட் வெளிச்சத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. ரொம்ப மேலே வேறு முடிய போகுது. கலகலப்பாக பொழுது போக அக்கப்பூர் செய்திகள் வேறு கிடைக்காது அதிகமாக. வாழை எப்படி ஆக்சிடெண்ட்டை பண்ணி வைங்க, அப்போ தான் எங்களுக்கும் பொழுது போகும். இந்த விபத்துலேயே எந்த உயிர் சேதமும் இல்லையா? அதையே சிபிஆர்ஓ சொல்லிட்டாருங்க. அவரை நிச்சயம் வாழ்த்தனுங்க, நல்ல செய்தியாக சொல்லிட்டு இருக்காரு. மாதத்துக்கு 3-4 ஆக்சிடென்ட் நடந்தது போய் நாளைக்கு 2 ஆக்சிடென்ட் நடக்க ஆரம்பிச்சிருச்சா விளங்கிடும். ரொம்ப முக்கியமான செய்திங்க, 2 ஆக்சிடென்ட்டுக்கு விசாரணையை துவக்கிட்டாங்களாம். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.